நபி அவர்கள் தன் சகாக்களை இந்த மக்கா நகரை விட்டு பாதுகாப்பான வேறு பிரதேசங்களுக்கு அனுப்ப தீர்மானித்தார்கள். எங்கே அனுப்பலாம்? பலவித ஆலோசனைகளுக்கு பிறகு அரபு கண்டத்தின் மேற்கு பகுதியில் கடல் கடந்தால் வரும் அபிசீனியா நாடு, இன்றைய எத்தியோப்பியா தெரிவு செய்யப்பட்டது. அப்போது அங்கே மன்னர் நஜ்ஜாஷ் ஆண்டு கொண்டிருந்தார். அவர் ஒரு கிறிஸ்தவர், நல்லவர், நீதமானவர். அங்கே சென்றால் நிம்மதியாய் வாழலாம் என்று முதலில் ஒரு சில பேர் கொண்ட குழு மக்காவை விட்டு தப்பி கடல் கடந்து ஹிஜ்ரத் செய்தார்கள். அவர்களை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜஅஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட சிலர் அபிசீனியாவிற்கு கப்பல் ஏறினார்கள். கொஞ்சம் நிம்மதியாக வாழலாம் என்று எண்ணியவர்களாக தரையிறங்கி பெருமூச்சு விட்டார்கள். குறைஷிகள் சும்மா விடுவார்களா என்ன? கடும் ஆத்திரப்பட்டார்கள். இங்கிருந்து இவர்கள் தப்புவதா? ஒரு காலும் கூடாது. பின்னாலேயே சில தூதுவர்களை பலவித பரிசுகளோடு அபிசீனியா அனுப்பினார்கள் குறைஷிகள். அவர்களும் துரத்தி கொண்டு அபிசீனியா வந்திறங்கினார்கள். அவர்களின் வேலை தொடங்கியது. முதலில் அரசவை பாதிரிகளுக்கு விலை உயர்ந்த பரிசுகள் கொடுத்து மடக்கினார்கள். பின் அவர்களது பரிந்துரையின் பேரில் அரசவையில் சென்று தாங்கள் கொண்டு வந்திருந்த விலை உயர்ந்த பரிசுகளை மன்னரிடம் சமர்ப்பித்து குறைஷிகளின் சார்பாக அம்ர் பின் ஆஸ் பேசினார். அரசே, எங்கள் ஊரிலிருந்து சில வாலிபர்கள் உங்கள் ஊருக்கு வந்துள்ளார்கள். அவர்கள் தங்கள் இனத்தவர்களின் மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். உங்கள் மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுக்கும் நமக்கும் தெரியாத ஒரு புதிய மார்க்கத்தை பின்பற்றுகின்றார்கள். இவர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர் அனைவரும் இவர்களை அழைத்து வருவதற்காக எங்களை இங்கு அனுப்பியுள்ளார்கள். இவர்களை எங்களுடன் திருப்பி அனுப்புங்கள் அரசரே என்கின்றார்கள். உடனே மத குருக்கள், ஆம் அரசே, இவர்கள் உண்மையைத்தான் கூறுகின்றார்கள். அவர்களை இவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவர்கள் இனத்தவர்களை அவர்களே அழைத்துச் செல்லட்டும். மன்னர் என்ன சொல்ல போகின்றார் என்று அனைவரும் எதிர்நோக்கினார்கள். அவர்களை தங்களோடு மன்னர் அனுப்ப போகிறார் என்று குறைஷிகள் எதிர்பார்த்து இருந்தார்கள். அவர்தான் நீதமான மன்னராயிற்றே. விசாரணை செய்ய முடிவெடுத்தார். முஸ்லிம்கள் அழைத்து வரப்பட்டனர். சபை நிசப்தமாக இருந்தது. உங்கள் இனத்தை விட்டு பிரிந்து என் மார்க்கத்தையும் மற்றவர்களின் மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் புதுமையான மார்க்கத்தை ஏற்று இருக்கிறீர்களாமே, அது என்ன மார்க்கம் என்று மன்னர் நஜ்ஜாஷ் கேட்டார். முஸ்லிம்களுக்கு தலைமை ஏற்ற ஜௌஃபர் இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளிக்க ஆரம்பித்தார். அரசே, நாங்கள் அறியாமை காலத்தில் இருந்தோம். சிலைகளை வணங்கினோம், இறந்த பிராணிகளை உண்டோம், மானக்கேடானவைகளை செய்தோம், உறவுகளை துண்டித்தோம், அண்டை வீட்டாரை துன்புறுத்தினோம். எங்களில் எளியோரை வலியோர் விழுங்கி வந்தனர். அந்த சமயத்தில்தான் எங்களிலிருந்தே ஒருவரை அல்லாஹ் எங்களுக்கு தூதராக அனுப்பினான். அவரின் வம்சத்தையும் அறிவோம். அவர் உண்மையாளர், நம்பகத்தன்மை மிக்கவர், மிக ஒழுக்க சீலர் என்பதையும் நாங்கள் அறிவோம். நாங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும். நாங்களும் எங்கள் மூதாதையரும் வணங்கி வந்த கற்சிலைகள், புனித ஸ்தலங்கள் போன்றவற்றிலிருந்து விலக வேண்டும். உண்மையே உரைக்க வேண்டும். அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும். உறவினரோடு சேர்ந்து வாழ வேண்டும். அண்டை வீட்டாருடன் அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தடை செய்தவற்றையும் கொலை குற்றங்களையும் விட்டு விலகிவிட வேண்டும் என்றும் அத்தூதர் எங்களுக்கு கட்டளையிட்டார். மானக்கேடானவை, பொய், அனாதை சொத்தை அபகரித்தல், அவதூறு கூறுதல் போன்றவற்றிலிருந்து தடுத்தார். அல்லாஹுவுக்கு இணை வைக்காமல் அவனை மட்டுமே வணங்கி தொழுது நோன்பு நோற்று ஜகாத்து கொடுக்கவும் கட்டளையிட்டார். நாங்கள் அவரை உண்மையாளராக நம்பினோம். அவரை விசுவாசித்தோம். அவர் சொல்லித்தந்த அல்லாஹுவின் மார்க்கத்தை பின்பற்றினோம். அல்லாஹ் ஒருவனையே வணங்க ஆரம்பித்தோம். இணை வைப்பை விட்டு விட்டோம். அவன் விலக்கியவற்றிலிருந்து விலகிக் கொண்டோம். அவன் ஆகுமாக்கியதை ஏற்றுக்கொண்டோம். இதனால் எங்கள் இனத்தவர் எங்கள் மீது அத்துமீறினார்கள். எங்களை வேதனை செய்தார்கள். மீண்டும் சிலைகளை வணங்க வேண்டும், முன்பு போல கெட்டவற்றை செய்ய வேண்டும் என்று முயற்சித்து எங்களை எங்கள் மார்க்கத்தை விட்டு திருப்ப நிர்பந்தித்தனர். அப்போதுதான் உங்கள் நாட்டுக்கு வந்தோம். உங்களை தேர்ந்தெடுத்தோம். உங்களிடம் தங்குவதற்கு விரும்புகிறோம். இங்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்று நம்புகிறோம். ஒரு உரையை நிகழ்த்தி விட்டார் ஜௌஃபர்
ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவர் கொண்டு வந்த ஏதாவது உம்மிடம் உள்ளதா என்று நஜ்ஜாஷ் மன்னர் கேட்டார். அதற்கு ஆம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் காட்டு என்றார்கள். மரியம் அத்தியாயத்தை ஓதத் தொடங்கினார். காஃப் ஹா யா ஐன் ஸாத். மன்னரின் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் அவரது தாடியை நனைத்து தரையில் சொட்டியது. அதை கண்ட அனைவருக்கும் வந்த கண்ணீர் நிற்கவில்லை. ஏடுகள் நனைந்து விட்டன. இதுவும் ஈசாவின் மார்க்கமும் ஒரே மாடத்திலிருந்து வெளியானது. நீங்கள் சென்று விடுங்கள், இவர்களை உங்களுடன் அனுப்ப மாட்டேன். மன்னரின் ஆவேசம் அம்ருவின் ஆசை தோற்கச் செய்தது. அம்ரு யோசித்தார். சிந்தையில் உதித்தது புதிய திட்டம். மறுநாள் அரசவையில் அம்ரு மன்னரிடம் வந்தார். அரசே, இவர்கள் ஈசாவின் விஷயத்தில் அபாண்டமான வார்த்தையை கூறுகிறார்கள். அப்படியா? அவர்களை என்னிடம் அழைத்து வாருங்கள். முஸ்லிம்கள் வந்தனர். விசாரணை நடந்தது. முஸ்லிம்கள், எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதைத்தான் அவர் விஷயத்தில் கூறுகிறோம். அவர் இயேசு அல்லாஹுவின் அடிமை, அவனது தூதர், அவனால் உயிர் ஊதப்பட்டவர். கண்ணியமிக்க கன்னிப்பெண் மரியமுக்கு அல்லாஹுவின் சொல்லால் பிறந்தவர். ஜௌஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். மன்னர் ஒரு சிறிய குச்சியை கீழே இருந்து எடுத்தார். அல்லாஹுவின் மீது சத்தியமாக, அரபுகள் அனைவரும் இறைவனுக்கு அல்லாஹு என்றே கூறுவார்கள். மரியமின் மகன் ஈசா இந்த குச்சி அளவிற்கு கூட நீ கூறியதை விட அதிகமாக கூறியதில்லை. முகம் சுளித்த மத குருமார்களை நோக்கி, நீங்கள் முகம் சுளித்தாலும் இதுவே உண்மை என்று சொன்னார் நஜ்ஜாஷ் மன்னர். ஒவ்வொரு தலைவருக்கும் வாய்மையே அழகும் அணி கலனுமாகும். நேர்மை தவறாத அந்த மன்னர் முஸ்லிம்கள் அந்த நாட்டில் அச்சமின்றி வாழ உறுதியளித்தார். ஆக ஹபஷா சென்றவர்கள் இந்த குறைஷிகளின் கொடுமைகளிலிருந்து கொஞ்சம் பாதுகாப்பு பெற்றனர். குறைஷிகள் நாடு திரும்பினார்கள். கடும் கோபத்தில் இருந்தார்கள். மக்கா நகர பிரமுகர்கள் தங்கள் செல்வமும் செல்வாக்கும் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொள்கையால் அழிந்து விடுமோ என்று அஞ்சினார்கள். எனவே எப்படியாவது தீர்த்து கட்டுவது என்று முடிவெடுத்து சந்தர்ப்பத்திற்காக காத்து கிடந்தார்கள். உமர், ஹம்சா போன்ற அரேபிய சிங்கங்கள் இஸ்லாத்தை தழுவிய நேரம் இது. தங்களின் மதிப்பு மிக்கவர்களும் இஸ்லாத்தை ஏற்றதை அவர்களால் ஜீரணிக்க இயலவில்லை. குறைஷிகள் நபி அவர்களிடம் வந்து பலவிதமான விதண்டாவாதங்களை எழுப்பினர். நபி அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களை போன்ற சாதாரண மனிதனே. இறைவனிடமிருந்து எனக்கு செய்தி வருகிறது என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இவரின் இந்த போக்கு அவர்களை எரிச்சலூட்டியது. என்ன உணர்ச்சி வயப்படுத்தினாலும் மென்மை. மக்களிடம் கெட்ட பேர் இருந்தால் கூட அடித்து துவைத்து விடலாம். நபி அவர்களின் பெரிய தந்தை நபியை காக்கும் கேடயமாக விளங்கினார். அவர் இருக்கும் வரை நபியை ஒன்றுமே செய்ய இயலவில்லை. இஸ்லாம் அமைதியாக வளர்ந்தது. நபி அவர்களது நட்பண்புகளுக்கு முன் அவர்களது திட்டங்கள் வசை சொற்கள் செல்லா காசாகின. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஒரு நாள் அபூ தாலிப் சுகவீனமாக படுக்கையில் வீழ்ந்தார். அவர் மரண தருவாயை நெருங்கியிருந்த நேரத்தில் நபி அவர்கள், என் தந்தையின் சகோதரரே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறிவிடுங்கள், நான் அல்லாஹுவிடம் உங்களுக்காக வாதிடுவேன் என்று கூறினார்கள். அங்கிருந்த அபூ ஜஹல், அபூ தாலிபே, அப்துல் முத்தலிஃபின் மார்க்கத்தையா நீர் புறக்கணிக்கப் போகிறீர் என்று திரும்ப திரும்ப கூறினார். இறுதியில் அபூ தாலிப், நான் அப்துல் முத்தலிஃபின் மார்க்கத்தில் தான் நான் இருக்கிறேன் என்று கூறி மரணித்தும் விட்டார். அபூ தாலிபின் மரணம் நபி அவர்களை துளைத்தது. நபி அவர்களை தந்தை போல் பாதுகாத்து அரவணைத்து உரு துணையாய் இருந்த அடிமரம் வேறற்று சாய்ந்தது. நபி அவர்கள் கவலையுடன் பிரார்த்தனை செய்தார்கள். இறைவன் இறை மறுப்பாளர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதை தடுத்து விட்டான். திருக்குர்ஆன் அத்தியாயம் 9 வசனங்கள் 113. சில மாதங்கள் உருண்டோடின. ஒரு நாள் நபி அவர்களின் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மரணித்தார்கள். நபி அவர்கள் கடும் கவலையில் ஆழ்ந்தார்கள். தாயின்றி குழந்தைகள் தவிப்பது போல் தன் ஒவ்வொரு விஷயத்திலும் பக்க பலமாய் இருந்த அன்பு மனைவியின் பிரிவு நபி அவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. நபி அவர்கள் தனி மரமாய் தன்னை உணர்ந்தார்கள். தன் பாசத்துக்குரிய பெரியப்பாவும் தன் அன்பின் மனைவியையும் இழந்த அந்த ஆண்டு
வரலாற்றில் கவலை ஆண்டு என குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையிலும் நபி அவர்கள் கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்கவில்லை, பிரச்சாரத்தை நிறுத்தவில்லை. இந்த மக்கா நகர மக்கள் எவ்வளவு சொன்னாலும் புரிந்து கொள்ள மறுக்கின்றார்கள். நபி அவர்கள் தாயிஃப் நகரம் சென்றார்கள். தாயிஃப் ஒரு அழகான ஊர், மக்காவிலிருந்து சற்று தொலைவில் உள்ளது. அங்கே கினானா இப்னு அப்து யாலில் என்பவன் தலைவராக இருந்தான். அவனிடம் நபி அவர்கள் தங்கள் கொள்கையை எடுத்துச் சொன்னார்கள். நபி அவர்கள் எதிர்பார்த்தது வேறு, ஆனால் அங்கே நடந்ததோ வேறு.